ஆமா மேம். எஸ் மேம். நம்ம ஆக்சுவலா என்னன்னா பாண்டாஸ் அண்ட் மேட்பிளாட்லயும் இப்போ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா இதுல மீனிங் என்ன டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம் கரெக்டா. எக்ஸல்ல இருந்து எப்படி எடுத்துட்டு வரணும்னு பார்த்தோம், சிஎஸ்பில இருந்து எப்படி எடுத்துட்டு வரணும்னு பார்த்தோம், அந்த ரெண்டையும் பிளாட் பண்ணியும் பார்த்தோம். ஆனா டேட்டா பேஸ் கூட நம்ம கனெக்ட் பண்றது எப்படின்னு பார்க்கல. ஸோ டேட்டா பேஸ்னா எதர் MySQL இல்ல Oracle SQL, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். டேட்டாவை எடுத்துட்டு வர்றது மட்டும் தான் டிஃப்ரெண்ட், மத்தபடி எல்லாமே சேம். ஓகே. பைத்தானையும் எஸ்கியூஎல்லையும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் கனெக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நான் எழுதுற கோட் என்ன கோட் எல்லாமே பைத்தான்ல எழுதிட்டு இருக்கோம். .py ஃபைல். எனக்கு எஸ்கியூஎல்ல பின்னாடி டேட்டா பேஸ் இருக்குது. அப்போ என்னோட பைத்தான் ஃபைலையும் எஸ்கியூஎல் ஃபைலையும் நான் கனெக்ட் பண்ணும். இங்க எல்லாருமே ஆரக்கல் எஸ்கியூஎல் தான் படிச்சிருந்தீங்க கரெக்டா. ஆரக்கல் எஸ்கியூஎல் தான் நம்ம படிச்சோம். ஸோ ஆரக்கல் எஸ்கியூஎல் அப்படின்னா என்னன்னா சிஎக்ஸ் ஆரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் லைப்ரரி மாதிரி நம்ம எப்படி பாண்டாஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி சிஎக்ஸ் ஆரக்கல் இது என்னன்னா கனெக்டார். MySQL லைக் ஆரக்கல் எஸ்கியூஎல்லையும் பைத்தானையும் நான் கனெக்ட் பண்றதுக்குள்ள கனெக்டார் தான் சிஎக்ஸ் ஆரக்கல் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதை நீங்க வந்து பிப் இன்ஸ்டால் சிஎக்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆரக்கல்னு போட்டு இதை இன்ஸ்டால் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இம்போர்ட் பண்ணிட்டு இது கூட நான் இப்ப என்ன பண்ணுவேன், அங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நீங்க எஸ்கியூஎல்ல கனெக்ட் பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ அப்போ இங்க சிஎக்ஸ் ஆரக்கல் அப்படிங்கிற இந்த லைப்ரரியில கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்க கனெக்ட் பண்றீங்க. ஓகேங்களா. சிஸ்டம் அப்படிங்கிறது என்னோட யூசர் நேம், அட்மின் அப்படிங்கிறது என்னோட பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் அட் லோக்கல் ஹோஸ்ட். நம்ம ரன் பண்றது எல்லாமே லோக்கல் ஹோஸ்ட். இது எது நீங்க கிளவுட்ல ரன் பண்றீங்கன்னா உங்க சர்வருக்கான ஐபி அட்ரஸ் இருக்கும், அதை நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை போட்டு கனெக்ட் பண்றீங்க. உங்களுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு அப்படின்னா நீங்க கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல அப்படின்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகல அப்படிங்கிற மீனிங். சம் வார்னிங் மெசேஜ்லாம் வரும். வெர்ஷன் இதனால வார்னிங் மெசேஜ் வரும். அந்த வார்னிங் மெசேஜ்லாம் டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னா பைத்தான்ல வார்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு அதுல போயிட்டு இக்னோர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். வார்னிங்ஸ்ல நான் ஃபில்டர் பண்றேன், அதுல யூசருக்கு வரக்கூடிய வார்னிங்ஸ் எல்லாத்தையுமே நான் இக்னோர் பண்றேன் அப்படிங்கிற மீனிங். நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, அதுல யூசருக்கான வார்னிங்ஸை மட்டும் நான் இக்னோர் பண்றேன். ஃபில்டர் வார்னிங்ஸ் அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான், பில்டிங் ஃபங்க்ஷன் மட்டும் போதும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாஸ் எடுத்துட்டு வரீங்க கரெக்டா. என்ன கொரி யூஸ் பண்ணீங்க, செலக்ட் கொரி யூஸ் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க கரெக்டா. ஸோ செலக்ட் கொரி யூஸ் பண்ணி நான் எழுதினேன் செலக்ட் என்கிட்ட ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிள்ல இருந்து நான் எடுத்துட்டு வரேன். நீங்க ஆக்சுவலா நீங்க ஆரக்கல் எஸ்கியூஎல் யூஸ் பண்றப்போ ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஒரு ஸ்கீமான்னு சொல்லுவோம். டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம யூசர் தான் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ணியிருப்போம். ஆரக்கல் 11Gல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கீமாவோட நேம், ஏன்னா இந்த டேபிள் வந்து எதுல இருக்குதுன்னு நம்ம சொல்லணும்ல. எது MySQL இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ நான் டேட்டா பேஸ் நேம் கொடுத்தாலே எனக்கு கரெக்டாக ஃபெச் ஆயிரும். இங்க டேட்டா பேஸ் கிடையாது, அது பதிலாக ஸ்கீமான்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமாவோட நேம். ஓகேங்களா. டாட் எம்ப்ளாயிங்கிறது என்னோட டேபிள் நேம். ஜஸ்ட் செலக்ட் கொரி நம்ம எப்படி எழுதிருங்களோ அதே மாதிரி தான் செலக்ட் கொரி எழுதிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க எப்படி ரீட் எக்ஸல், ரீட் சிஎஸ்வி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ரீட் எஸ்கியூஎல். இது என்னன்னா பாண்டாஸோட பிடி. பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி அந்த எஸ்கியூஎல் ஃபைல நீங்க ரீட் பண்றீங்க. ரீட் பண்றதுக்கு நீங்க உள்ள அங்க என்ன கொடுப்பீங்க, உங்க ஃபைலோட லொகேஷன் கொடுப்பீங்களா. இங்க என்னன்னா இந்த கொரி, இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஏன்னா டேட்டா பேஸ்ல இருந்தெல்லாம் ரீட் பண்ணிட்டு வர போறீங்க. இந்த கொரியோட அவுட்புட்டை தானே நீங்க ரீட் பண்ண போறீங்க. அந்த எந்த உங்க டேட்டாவை ரீட் பண்ணா செலக்ட் கொரியில தான் ரீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த அந்த கொரி கமா கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் அந்த ரெண்டையும் கொடுத்தாதான் அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி அங்க இருந்து ரீட் ஆகி வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நார்மலா நீங்க டிஸ்பிளே பண்றது எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். டிஎஃப்ங்கிற டேட்டா ஃப்ரேம் இதை டிஸ்பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். இது என்னன்னா கான் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய பேராமீட்டர். ஸோ அந்த கான்ல என்ன கொடுக்கணும்னா நீங்க கனெக்ஷனுக்காக கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட நேமை கொடுக்கும். கனெக்ஷன் ஆப்ஜெக்டோட நேம் தான் கொடுத்துருக்கீங்க.
ஸோ நோ மாடியூல் ஃபவுண்ட் அப்படின்னா எனக்கு அது இங்கே இன்ஸ்டால் ஆகலை அப்படிங்கிற மீனிங். இந்த சிஎக்ஸ் ஆரக்கல் அப்படிங்கிறது எப்படி நீங்க பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணும். ஆக்சுவலாக எனக்கு அந்த டேட்டா பேஸும் பிரிண்ட் ஆகுது. நான் கீழே மேட்பிளாட்லிப் லைப்ரரியும் போட்டனால எனக்கு அந்த லைப்ரரிக்கான டயக்ராமும் வருது. ஸோ இதான் அந்த டேட்டா பேஸ்க்கான அவுட்புட். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கா, இதான் ஃபர்ஸ்ட் உள்ளது கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் டிஎஃப் இருக்குதா, ஸோ அந்த டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணியிருக்கு. எம்ப்ளாயி நம்பரும் டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இதையே பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணுவீங்களா? இந்த ம். 2 இதையும் யூஸ் பண்ணி நீங்க பிளாட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் அதுல நேமும் மார்க்ஸும் நேமுக்கும் நீங்க மார்க் பண்ணணும் அப்படின்னா மார்க்ஸ் காலமும் நேம் காலமும் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்ப என்னன்னா நான் நேமும் எம்ப்ளாயி ஐடியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். கரெக்டா எம்ப்ளாயோட நேமும் டிபார்ட்மெண்ட் நம்பரும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க எனக்கு என்ன கிராஃப் வந்திருக்குன்னா ஃபில் பிட்வீன் கிராஃப் வந்துருந்துச்சு. இது ஒவ்வொரு கிராஃபும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம அங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணமோ அதேதான். ஆனா என்னன்னா அங்க 2 எக்ஸ் கமா ஒய் அந்த மாதிரி கொடுத்தோம். கரெக்டா இங்க என்னன்னா இந்த டேட்டா ஃப்ரேம்ல இந்த பர்டிகுலர் காலம் எனக்கு எக்ஸ்ல வரணும், இந்த டேட்டா ஃப்ரேம்ல இந்த பர்டிகுலர் காலம் எனக்கு ஒய்ல வரணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது என்னன்னா வெறும் பிளாட். ராமோட ஐடி வந்து 1, ஸோ இங்க இருக்குது. ராஜோட ஐடி 2, ஸோ அதனால இன்னொரு பாயிண்ட் இங்க இருக்குது. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பிளாட்டுமே பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டும் சேர்ந்து வந்துருக்கு. டாட் டாட்டும் இருக்கு, லைனும் சேர்ந்து இருக்குதா. லைன் பிளாட் ஸ்கேட்டர் பிளாட் ரெண்டும் சேர்ந்து வந்துருக்கு. ஆல்ரெடி பார்த்த அதே ரிப்பீட்டட் ஸ்டெப் தான் இந்த இடத்துல யூஸ் பண்றது மட்டும்தான் நம்ம புதுசா பாக்குறது. மீதி எல்லாமே பாண்டாஸ் அண்ட் மேட்பிளாட்லிப்ல நம்ம யூஸ் பண்ண அதே லைப்ரரிஸ் தான். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்டெம் பிளாட். ஸோ இந்த மாதிரி எல்லா பிளாட்டுமே நீங்க இதே மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிளாட் டாட் ஷோ கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு வியூ ஆகும். இதுலயே நீங்க அந்த கலர்ஸ்லாம் ஆட் பண்றது இருக்குல்ல, நம்ம மேட்பிளாட்லிப்ல தனியா பார்த்துருப்போம்ல, கலர்ஸ் ஆட் பண்றது, அந்த எட்ஜ் கலர் கொடுக்கறது, அந்த மாதிரி இது எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்க. ஸோ இதான் வந்து டேட்டா பேஸ் கூட நான் வந்து மேட்பிளாட்லிப்பை கனெக்ட் பண்றேன். ஓகே. இதுல தான் டவுட் இருக்கா, இது வந்து ஆரக்கிள் டேட்டா பேஸ் கூட நீங்க கனெக்ட் பண்றீங்க. இது என்ன அப்படின்னா யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கி நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக உள்ளது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்களா டைரக்டா வந்து டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து ஃபெச் பண்றீங்களா, அதுக்கு பதிலா யூசர் கொடுக்குற டிபார்ட்மெண்ட் நம்பருக்கான லேபிள், யூசர் கொடுத்த மார்க்ஸுக்கான லேபிள் அந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்ல. ஸோ அதுக்காக நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு வேற டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு நானே ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த காலமோட நேமை, லைக் இந்த வேரியபிளோட நேமை நான் இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ள இப்படி கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இங்க யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அது எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேங்க. யூசர் இங்க 4 கொடுத்தாங்கன்னா எனக்கு இங்க 4 டிபார்ட்மெண்ட் நம்பருக்கான ஆன்சர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இதை ரன் பண்ணி டிபார்ட்மெண்ட் நம்பர் கேக்குது, நான் 2 கொடுக்குறேன். 2ங்கிற டிபார்ட்மெண்ட் நம்பரோட இது மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அந்த இன்புட்டுக்கான டேட்டாஸ் மட்டும் வரதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. MySQL நீங்க என்ன கனெக்டார் யூஸ் பண்ணுவீங்க? MySQL ஹைஃபன் கனெக்ட், MySQL அண்டர்ஸ்கோர் கனெக்டார் யூஸ் பண்ணுவீங்களா? கனெக்ட். அதேதான் இந்த சிஎக்ஸ் ஆரக்கிள் பதிலா எஸ் MySQL மேம். அண்டர்ஸ்கோர் கனெக்டார்.
ஆக்சுவலா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான பைத்தான் லைப்ரரிஸ் இவ்வளவுதான் கம்ப்ளீட் ஆயிட்டு. பாண்டாஸ் அண்ட் மேட்ப்ளாட்லிப் நீங்க டேட்டாஸ் எய்தர் எக்ஸல், சிஎஸ்வி இல்ல எஸ்கியூஎல் இதுல இருந்து எடுத்துட்டு வருவீங்க. எஸ்கியூஎல்கானது நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எஸ்கியூஎல்க்கு.